ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏப்ரல் செகண்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். கொஷின் அண்ட் ஆன்சர் மாடியூலில் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர் டிஸ்கிரிப்ஷன் மோடில் வேணும்னா கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட் கொஷினுக்கு போவோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஆன்லைன் சேலஞ்ச் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் லான்ச்டு பை த இன்னோவேஷன் செல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் டு த கொரோனா வைரஸ் பேண்டமிக்? ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமாதான். ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1945. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. அடுத்த கொஷின் போவோம். வாட் இஸ் த பிராண்ட் நேம் ஆஃப் தி ரேபிட் ஆன்டிபாடி டயக்னாஸ்டிக் கிட் ஃபார் COVID-19 டெவலப்மெண்ட் பை த ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைஸ் HLL Life Care Limited? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஷூர். இந்த டெஸ்டிங் கிட்டை வந்து யார் யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NIV அண்ட் ICMR. NIVனா ஒன்றும் இல்லைங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி அண்ட் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச். இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்துட்டு ரேபிட் ஆன்டிபாடி கிட்ட வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் along with the private firm has developed the face shield for doctors and medical staff treating COVID-19 patient. DRDO எந்த ப்ரைவேட் ஃபேமும் சேர்ந்து ஃபேஸ் கிட் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் ஷீல்டு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட் ஆன்சர் வந்துட்டு விப்ரோங்க. DRDO எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? DRDO எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருதுங்க DRDO. அடுத்த கேள்விக்கு போவோம். Which state government has unveiled the 5-step plan named 5Ts plan to tackle the spread of coronavirus? சரியான ஆன்சர் நியூ டெல்லி. இந்த 5T என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங், ட்ரேசிங், ட்ரீட்மெண்ட், டீம் ஒர்க், ட்ராக்கிங் அண்ட் மானிட்டரிங். அடுத்த கேள்விக்கு போவோம். Which instant messaging platform has limited the sharing of forwarded messages to one chat amid the rise of fake news during the coronavirus pandemic? எல்லாருக்கும் தெரிஞ்சதான், இட்ஸ் வாட்ஸ்அப். அப்புறம் வாட்ஸ்அப் வந்துட்டு WHO கொரோனா வைரஸ் ஹெல்த் அலர்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. கொரோனா வைரஸ் ஹெல்த் அலர்ட் இதை வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து வாட்ஸ்அப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் WIPO, which country topped the world in international patents filed with WIPO in 2019? WIPOனா ஒன்றும் இல்லைங்க, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இதில் அதிகமான பேட்டன் ரைட்ஸ் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனாங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ட்ராபிக்கல் சைக்ளோன் தட் ஹிட் சவுத் பசிபிக் ஐலாண்ட் நேஷன்ஸ் வனாட்டு ஐலாண்ட் அண்ட் ஃபியூஜி ரீசெண்ட்லி? சரியான ஆன்சர் ஹரோல்டுங்க. இது ஆரிஜினான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாலமன் ஐலாண்ட். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனில் இருக்குங்க. இங்கே தான் இது ஆரிஜினான லொக்கேஷன். அடுத்த பார்ப்போம். The International Day of Reflection on the 1994 genocide is observed on April 7th to commemorate the genocide happened in which country? இந்த ஜீனோசைட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரவாண்டா. அடுத்த கேள்வி. Which institution is set to provide emergency loans to small and medium enterprises, namely Safe Plus? Right answer SIDBI. சேஃப் ப்ளஸ் இதோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா SIDBI அசிஸ்டன்ட் டு ஃபெசிலிட்டேட் எமர்ஜென்சி. அடுத்து பார்ப்போம். Which state announced
rupees 50 lakh insurance cover for police personnel and state government employees involved in the COVID-19 fight. Right answer, Madhya Pradesh. மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யாருங்க? சிவராஜ் சிங் சௌஹான். சிவராஜ் சிங் சௌஹான். அடுத்த கேள்வி. As per a recent report, about 400 million workers of India will fall into poverty. Which international organization released the report? எந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்காங்க? 400 மில்லியன் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு பாவர்ட்டியில் வந்துட்டு அவஸ்தப்படுவாங்கங்கிறத எந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். அடுத்த கேள்விக்கு போவோம். இந்தியன் அமெரிக்கன் பிராமின் கட்சி போட்லா who recently passed away after affecting by the COVID-19 in United States was associated with which profession? Right answer, journalist. அடுத்த கேள்வி. Which state or union territory recently approved the establishment of 2 centers for the invention, innovation, incubation and training? Center for Invention, Innovation, Incubation and Training. சரியான ஆன்சர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியாக மாறின டேட் என்னங்க? 31st October 2019. அடுத்த கேள்வி. Which Union Ministry of India launched the portal named Integrated Government Online Training for Capacity Building of Frontline Workers Fighting COVID-19 Pandemic? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்த கேள்வி. Government has directed Food Corporation of India to provide food grains to NGOs at OMSS rates. What does OMSS stand for? OMSS னா என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் ஸ்கீம். அடுத்து, Government of India has extended the term of Banks Board Bureau members by how many years? Banks Board Bureau மெம்பர்ஸோட டேர்மை வந்துட்டு எவ்வளோ வருஷத்துக்கு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க? ரைட் ஆன்சர் 2ங்க. இது யார் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட். இப்போ பேங்க்ஸ் போர்ட் பியூரோ சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபி ஷர்மா. அடுத்த கேள்வி. The Supreme Court has directed the central government to provide PPEs to doctors, medical staffs attending to coronavirus patients. What does PPE stands for? PPE என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, Personal Protective Equipment. அடுத்த கேள்வி. Who has been selected as the nominee for the American presidential elections from the Democratic Party against Donald Trump? ரைட் ஆன்சர், ஜோ பிடன். ஜோ பிடன் வந்துட்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்க, டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. அடுத்த கேள்வி. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் SAARC had a discussion impact of COVID-19 situation on intra-regional trade through video conferencing. How many member countries are there in the SAARC bloc? 8. அடுத்து, according to Forbes 34th annual world billionaires list, who have been named as the richest person in the world? Amazon CEO Jeff Bezos. அடுத்த கேள்வி. The report titled Economic and Social Survey of Asia and Pacific 2020 towards Sustainable Economics has been released by which global organization? United States. United States. United Nations. As per a recently conducted online survey among the IT professionals, which city was the most preferred city to work for? Right answer, Bengaluru. According to the Digidan dashboard, which was the most popular means of digital transaction in the financial year 2019 to 2020? Right answer,
BIM UPI. Which union ministry has launched the revised version of Swechhta app to handle the queries specific to COVID-19? சரியான ஆன்சர் Ministry of Housing and Urban Affairs. Ministry of Housing and Urban Affairs. அடுத்த கேள்வி இந்த commemoration of small contingent of CRPF who successfully repulsed the attack by a Pakistani brigade in 1965 April 19 is celebrated as which day? CRPF Valor Day. CRPF Valor Day. அடுத்து Tryfed has partnered with which international organization to promote the daily campaign on social distancing for self-help group? With UNICEF. இந்த கேம்பெயினுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் த செயின். What is the amount of the financial package released by the Center of India for COVID-19 emergency response and health system preparedness package to the states and union territories? ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15,000 crore. இது வந்து மூணு ஃபேஸஸாக அமௌண்ட் வந்து ஸ்ப்ரெட் அப் ஆகும். எதுக்கெல்லாம் இந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்துட்டு எக்யூப்மெண்ட்டுக்கும் இந்த அமௌண்ட் வந்துட்டு யூஸ் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இனிஷியேட்டிவ் ஆஃப் ஆரோக்கிய சேது இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் has been launched by the center in association with which state government? சரியான ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாடு along with IIT மெட்ராஸ். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். அடுத்த கேள்வி which state or union government has announced operation shield in containment zones to contain the spread of COVID-19? சரியான ஆன்சர் நியூ டெல்லி. ஷீல்டுக்கு அப்ரிவியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சீலிங் ஆஃப் ஏரியா, ஹெச் ஹோம் குவாரண்டைன், ஐ ஐசோலேஷன் ஆஃப் இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ், இ எசென்ஷியல் சர்வீசஸ் இன்ஷூர்ட், எல் லோக்கல் சானிடைசேஷனுங்க, அண்ட் டி டோர் டு டோர் சர்வே. அடுத்த கேள்வி இந்தியாஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் ஸ்டுட் அட் 5.07% of gross domestic product in February. What is the revised fiscal deficit target of financial year 20 as a percentage of GDP? ஃபெப்ரவரி வரைக்கும் 5.7 இருந்துங்க நம்ம ஜிடிபி. இப்போது ரிவைஸ்டு ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ரைட் ஆன்சர் 3.8%. அடுத்த கேள்வி which Indian personality features in the Twitter campaign launched by the Reserve Bank of India to promote digital banking amid the lockdown? Right answer Amitabh Bachchan. In the commemoration of small contingent of CRPF who successfully repulsed the attack of Pakistani bridge 1965 April 9 has been celebrated as which day? Valor Day. Chris Cassidy, who has been making news recently, is associated with which profession? ஆஸ்ட்ரோநாட்டுங்க. இவரும் இவங்க கூட இருந்த ரெண்டு பேரும் ஐஎஸ்எஸ்லேருந்து நாசாவுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் லேண்டிங். அடுத்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் லான்ச்சஸ் வாட்ஸ்அப் நம்பர் டு ரிப்போர்ட் கேசஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்சஸ். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் NCW? நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன். ரைட் ஆன்சர் நியூ டெல்லி. அடுத்த கேள்வி April 9 is celebrated as World Anti-Doping Day as of which day? Play True Day. Play True Day. Masatsugu Asakawa is the president of which international financial institution which has also assured 2.2 billion assistance to India? Right answer
ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு. வேர்ல்டு பேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் டாலர்ஸ். அடுத்து the center has removed the customs duty and health cess on the import of medical equipment related to COVID-19 till which month? September. அடுத்த கேள்வி, which e-commerce firm has launched an exclusive insurance policy to cover COVID-19 in association with ICICI Lombard and Go Digital General Insurance? Answer, Flipkart. அடுத்து IIT Roper has developed a technology to sanitize groceries and currency notes in COVID-19. In which state the institution is located? IIT Roper எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. ரைட் ஆன்சர், பஞ்சாப். அடுத்து, what is the name of the campaign launched by the Ministry of Human Resources and Development for crowd sourcing of ideas to improve online education ecosystem in India? Right answer, Bharat Pade Online. Which former governor of Reserve Bank of India has been named in the external advisory group of IMF chief Kristalina Georgieva? Right answer, Raghuram Ranjan. அடுத்த கேள்வி, National Commission for Women launches WhatsApp number to report cases in the domestic violence. Where is the headquarters of National Commission for Women? New Delhi. Which public sector undertaking of India partnered with All India Institute of Medical Sciences, Rishikesh, and developed a remote monitoring system of COVID-19? Bharat Heavy Electronics Limited. அடுத்த கேள்வி, Indian Council of Medical Research has given approval to plasma therapy in COVID-19 treatment to Sri Chitra Tirunal Institute for Medical Science and Technology. The institution located in which state? Sri Chitra Tirunal Institute of Medical Science எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ரைட் ஆன்சர், கேரளா. பிளாஸ்மா தெரப்பிக்கு ஐசிஎம்ஆர் கேரளாவுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. பூல் டெஸ்டிங்க்கு எந்த ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஐசிஎம்ஆர் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்தாங்க? ரைட் ஆன்சர், உத்தரப்பிரதேஷ். அடுத்த கேள்வி, நேம் த renowned Hindustani classical singer of Padma Shri awardee who recently passed away. Right answer, Shanti Hiranand. John Prine, who recently passed away, was a famous American personality associated with which field? Music. Anak Krakatau volcano, which was recently seen erupting ash and lava continuously, is seen in which country? Krakatau அப்படின்னாலே இந்தோனேஷியா. அடுத்த கேள்வி, as per the recent notification from Union Ministry of Home Affairs, which industry has been exempted from the lockdown? லாக்டவுன்லேருந்து விதிவிலக்கு அளித்த இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்குறாங்க. ஃபிஷிங் அண்ட் அக்வாகல்ச்சர் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இதோட ஏப்ரல் மந்தோட 3rd கண்டினியூஷன் பார்ப்போம்.